நீங்கள் இப்படிப்பட்ட மறக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்க. ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார், தேவ கட்டளைக்கும் தேவ வாக்கு தத்தத்திற்கும் இதுதான் வித்தியாசம். தேவ கட்டளை என்பது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவ வாக்கு தத்தம் என்பது அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். கட்டளை என்பது கீழ்ப்படியப்படணும், வாக்கு தத்தம் என்பது நம்பப்படணும். கட்டளை என்பது நீ செய், வாக்கு தத்தம் என்பது நான் செய்வேன். இதுதாங்க வாக்கு தத்தத்திற்கும் கட்டளைக்கும் வித்தியாசம். தேவனுடைய வாக்கு தத்தம் நிச்சயம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த தேவ வார்த்தை தான் நாம் புயலின் மத்தியில் ஒரு நங்கூரமாக பிடித்து கொள்ளணும். தேவ வார்த்தை தான் இருள் சூழும் பொழுது வெளிச்சமாக நமக்கு மாறணும். தேவ வார்த்தை தான் மரணத்தின் மத்தியில் நமக்கு ஜீவனாய் மாறணும். இதுதான் எரேமியா எழுதுகின்றார். எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, உடைய வார்த்தையை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அதை உட்கொண்டேன் அப்படின்னா அதை நான் சாப்பிட்டுட்டேன். உங்கள் வார்த்தையை பார்த்தேன்னு எனக்கு பசி ஐயா, என் வாழ்க்கையில் இருந்த வேதனை நிமித்தம் உங்கள் வார்த்தையை பார்த்தேன்னு அதை நான் சாப்பிட்டேன்னு என்ன ஆனது? உங்களுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. எனக்கு அது சந்தோஷமும் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது என்று சொல்ற ஒரு வார்த்தைங்க. அதை நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் வேதனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், உங்கள் புயலின் மத்தியில், உங்களுடைய வனாந்திரத்தின் மத்தியில் அந்த வார்த்தையை திறந்துட்டிங்கன்னா போதும். அது உங்களுக்கு ஜீவனாய் மாறும். அது உங்களுக்கு நம்பிக்கையின் நங்கூரமாய் மாறும். அதை நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளலாம். ஏன்னா அவருடைய வார்த்தை அது மாறாதது. அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு தெய்வ சக்தி.